ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீரியலில் ஓரளவுக்கு மன திருப்தியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி விஜயாவை நல்லா ஸ்ருதி ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குன்னு வாங்கினது தான். எப்படி என் பொருளை நீங்கள் எடுக்கலாம், வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போவும் வந்து அப்படியே வந்து விஜயாவுக்கு அவமானம் மட்டும் தான் இருக்கே தவிர தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதில் என்ன இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுவேன், ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் புதுசாக முத்துவும் மீனாவும் இருக்கிற கதையில் இருக்க பிரச்சனையை தவிர புது புது பிரச்சனைகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. சத்யாவுக்கு முத்து ரொம்ப நல்லவருங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காகவே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த கதைப்படி அதுக்காகவே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து இப்போ சத்யாவுடைய எக்ஸாம் எழுத முடியலங்கிறதுக்காக அந்த பிரின்ஸ்பலை பற்றி விசாரித்தா பிரின்ஸ்பலுடைய பொண்ணு வந்து ஒரு குடிகாரருக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கை அழிஞ்சு போய் வீட்டில் உட்காந்துக்காருன்னு தெரிஞ்சதுனால, குடிகாரர்னால் அவருக்கு வந்து கோவம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால வேணுன்னே குடிக்கிற மாதிரி முத்து நடித்து மீனாவை வந்து அவர் வாக்கிங் போகிற சைடில் அவர் திருப்பி காலேஜ் முடிச்சு நடந்து போகிற சைடில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு இந்த மீனாவை அடிக்கிற மாதிரி அடிக்க மீனா உடனே அழ ஆரம்பிக்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இது என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவசரமாக கால் பண்ணி அவர் வந்து இது வர வைக்கிறார், போலீஸ் வர வைக்கிறாரு. முத்துவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இது முத்து அது எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து முத்துவை வெளில கூட்டு வந்துட்டு மீனா அடுத்த நாள் போயிட்டு இப்படி குடிகார புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இருக்கிற தம்பி தான், தம்பி படித்து வந்தால் தான் என் வாழ்க்கையில் உருப்படையாக முடியும், நாங்கள் உங்கள் குடும்பமே அப்படி இப்படின்னு பேச அவருடைய மனம் இறங்கி போய் சரின்னு சத்யாவை பரீட்சை எழுத விடுறதும், சத்யா பரீட்சை எழுதினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் நமக்காக தான் மாமா போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கே போகிறதுக்கு ரெடியாக இருந்தாருன்னு அப்படியே வந்து உருகிட்டு இருக்கும் போது சத்யாவுடைய திருட்டுத்தனங்களை வீடியோவில் வந்து அம்பலப்படுத்தி ரோஹிணி வந்து அவரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்க நம்ம மாமா அப்போ அதெல்லாம் பண்ணலை. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாமா வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்க தான் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அந்த ரோஹிணியை பற்றி உண்மை இருக்குல்ல, ரோஹிணி வந்து கடை வாங்கினாங்க சிட்டிக்கிட்ட அப்படின்னு, அதை எல்லாரும் முன்னாடியும் இவரும் திருப்பி போட்டு உடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுது, இன்றைக்கி நடந்தது இப்போ நடக்க போகிறது இதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, முன்ன இருந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை அப்படின்னா ஏன் இருக்குது அப்படின்னா என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.